அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தவம் தரும் இனிமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம தவம் தரும் இனிமை அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். தவம் செஞ்சா நாம விரும்பியதை அடைய முடியும்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. தவம் செய்யக்கூடிய வல்லமை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாக்குற ஒரு சிங்கமோ புலியோ எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுது, அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்குது. எப்படின்னா, அது ஒரு சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் என்ன பண்ணுது, தன்னோட உணவுக்காக ஒரு மானை என்ன பண்ணுது, எப்படி எடுத்து வேட்டையாடுது அப்படின்னா, ஓடி பிடிச்சு என்ன பண்ணுது, துரத்தி பிடிச்சுதான் அது தன்னோட உணவுக்காக அது வேட்டையாடி எடுத்துக்குது. அது அப்பத்துல இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, புலியோ சிங்கமோ எதுவா இருந்தாலும் மானை இப்படி துரத்தி பிடிச்சுதான் தன்னோட உணவுக்கு எடுத்துக்கதே தவிர அதுக்கு அதை தாண்டி எதுவும் சிந்திக்கல. இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணுது, தன்னோட வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்குது. ஆனா ஆதி காலத்துல மனிதனை பார்த்தோம் அப்படின்னா, அதே மானை வேட்டையாடணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணினா அப்படின்னா, கற்களை கொண்டு எரிஞ்சு அந்த மானை வேட்டையாடினான். அது சில சமயங்கள்ல குறி தப்புது அப்படிங்கும் போது என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த கற்களையே என்ன பண்ணினா, ஈட்டியா, வாள் மாதிரி, வில் மாதிரி எல்லாம் செஞ்சு என்ன பண்ணினா, அப்படியெல்லாம் மனிதன் வேட்டையாடினான். இன்னும் காலப்போக்குல இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கையில வச்சுக்கிற துப்பாக்கி வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் அதை தாண்டியும் மனிதனோட சிந்தனை உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப ஆதியில பார்த்த சிங்கமோ புலி எல்லாமே கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது, அப்படியேதான் இருக்கு. ஆனா மனிதன் என்ன பண்ணினா, அறிவின் வளர்ச்சியால பகுத்தறிவுனால என்ன சிந்தனை திறன் வளர்ந்ததுனால என்ன பண்றான், அது படிப்படியா வளர்ந்து நாம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற காரணத்தை உணரக்கூடிய அளவுக்கு மனிதன் கிட்டக்க அந்த 6ஆம் அறிவு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வாழ்க்கையின் நோக்கத்தை பத்தி புரிஞ்சு வாழக்கூடிய பகுத்தறிவு அப்படிங்கிற அறிவு மனிதன் கிட்டதான் இருக்கு. ஆனா அதுக்கு என்னன்னா, இந்த 5 அறிவு ஜீவன் கிட்ட இல்லாதது அந்த மனித பிறவிங்கிறது இருக்கிறதுனாலதான் மனிதனுக்கு தவம் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தவம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மனித பிறவி அப்படிங்கிறது முக்கியம். ஆனா அதுக்குதான் ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. இப்படி அரிதா கிடைச்ச இந்த மனித பிறவில மனிதன் மனிதனா உயர்ந்து இறை உணர்வு பெற்று அறநெறிப்படி வாழணும். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனாக வாழ்ந்திட வேணும், மனதில் வையடா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனித பிறவி கிடைச்சதுனாலேயே மனிதன்
மனிதத்தன்மையோட வாழறானா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இறைவன் பிளஸ் களங்கம் தான் வந்து மனிதன். எல்லா ஐந்தறிவு ஜீவன்களையும் வந்து நம்ம பார்த்தோம்னா, அதனோட இயல்புல தான் வந்து அது வந்து வாழுது. ஆனா, மனிதன் மட்டும் எப்படின்னா, உருவத்துல வந்து மனிதனா இருக்கு. மனித குணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அது வந்து இல்ல. ஆனா நம்ம வந்து ஒரு பேச்சு வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு மனிதன பத்தி யார பத்தியாவது சொல்லணும் அப்படின்னா, ஒரு விலங்கோட குணத்த தான் ஒப்பிட்டு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, "பசுத்தோல் போர்த்திய புலி" அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, புலி வந்து எங்கேயாவது பசுத்தோல் போர்த்தி இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப பசு வந்து அது தன்னோட இயல்புல வந்து சாதுவா இருக்கு. புலி வந்து எப்பயுமே என்ன பண்ணும், அது வருவத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வன்முறையில வந்து இருக்கும். இப்படி வந்து 5 அறிவு ஜீவன் எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது, தன்னோட இயல்புல வந்து மாறாம அப்படியே தான் இருக்கு. ஆனா மனிதன் வந்து மனிதனோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, "மனிதன்ற உருவிலே மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. மனிதன் கிட்ட வந்து இருக்கிற களங்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அதுதான் வந்து விலங்கின குணமா இருக்கு. அப்ப மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம் பிளஸ் இதம். அதாவது மனதை இதமாக வைத்துக்கொள்ளும் மனிதனாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும், "மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மனிதன் கிட்ட நம்ம பார்த்தோம்னா 3 விதமான குணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து சாத்வீகம், அப்புறம் வந்து தமோ, அதுக்கப்புறம் ரஜோ அப்படிங்கிற இந்த குணங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம சாத்வீக குணம் உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தெளிவான புத்தி, கருணை, அன்பு, அறிவு, அமைதி அப்படிங்கிற இந்த நற்குணங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வந்து பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற குணமும் வந்து இருக்கும். அதே நேரத்துல அவங்க வந்து எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இறை சிந்தனையோட இருப்பாங்க. இந்த மாரி குணங்கள் இருக்கவங்கள எல்லாம் வந்து நம்ம மகான்களா வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம தமோ குணம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குணத்துல இருக்கிறவங்க வந்து சோம்பல் தன்மையோட, வாழ்க்கையில வந்து எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்றவங்கள வந்து சொல்லலாம். அடுத்து ரஜோகுணம். இந்த குணத்துல உள்ளவங்கள வந்து நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இப்படி வந்து இது மேல இருக்கிற பேராசையினால எப்பயுமே வந்து அது மேல ஒரு புலன் கவர்ச்சியில வந்து எப்பயுமே இருப்பாங்க. எப்பயுமே அத நெனச்சு அந்த அந்த இது இதுலயே அந்த தன்மையிலே தான் அத நினைச்சே தான் அது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி 3 விதமான குணங்கள் உள்ளவங்களோட நாம வந்து இந்த மாதிரி இருக்கிற 3 விதமான குணங்கள் உள்ளவங்களோட தான் நாம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப முந்தைய காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, தேவர்கள் உலகம், அசுரர்கள் உலகம் அப்படின்னு தனித்தனியாலாம் வந்து வாழ்ந்திருக்கிறத நம்ம வந்து திரைப்படங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி புராண கதைகள்ல, இதிகாசங்கள்ல அப்படியெல்லாம் வந்து நம்ம கேட்டுருப்போம். ஆனா, இப்பல்லாம் வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து ஒரே உலகத்துல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல வந்து நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? அப்படின்னுலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நேரமும் இல்ல. அப்ப நம்ம வந்து எப்படிப்பட்ட உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரெட்மில்ல ஏறி வேக வேகமா நடக்கிறத போல, இது வந்து கலியுகமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. கம்ப்யூட்டர் யுகமா அதுவும் இல்ல. அதெல்லாம் தாண்டி நாம ஒரு அவசர யுகத்துல தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நெறைய சம்பாதிக்கணும். தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். இதுல வந்து இதுதான் வந்து எல்லாரோட குறிக்கோளாவும் இருக்கு. அப்ப இந்த ஓட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்பள பத்தி என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இந்த இயற்கையை ரசிச்சிருக்கோமா? பறவைகளோட சத்தத்த வந்து கேட்டுருக்கோமா? இந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கோமா? அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. இந்த ரசனை வந்து ஐந்தறிவு ஜீவனுக்கு வந்து இல்ல. அப்ப இந்த மாதிரிலாம் இல்ல அப்படிங்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, தவம் செய்யறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அது வந்து அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஔவையார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்ப அரிதா வந்து இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மனித பிறவில வந்து தன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, "அரிது அரிது மானிடரை பிறத்தல் அரிதுன்னு" சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்து சொல்ல வர்றது என்னன்னா, "கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் "தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடி வழி திறந்திடுமே" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனித பிறவி கிடைச்சா கூட தவம் செய்யறதுக்கு நேரம் இல்லாம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தவம் செய்யறதுக்கு நம்ம முதல் உடல், உயிர், மனம் எல்லாமே வந்து ஒத்துழைக்கணும்.
அப்ப தவம் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, மனிதனா பிறக்கிறது ரொம்ப அரிது. ஆனா, அதுலயுமே என்ன பண்றோம் அப்படின்னா, கூன், குருடு, செவிடு இது எல்லாமே பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப மனித பிறவிங்கிறது எல்லா பிறவிகளையும் விட மிக அது அது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த பிறவியில தான் நாம என்ன செய்ய முடியும்? இறை உணர்வு பெற முடியும். அப்ப அதுக்கு இறை உணர்வு பெறணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு தவம் பண்ணணும், இல்ல மந்திரங்கள் சொல்லணும், இல்ல மனதால கடவுள வணங்கணும், தியானிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? பிறவாமை அப்படிங்கிற ஒரு நிலைய நம்ம அடைய முடியும். ஆனா இது மத்த பிறவிகள் எல்லாம் இது முடியாது. அப்ப எல்லா பிறவிகள்லயும் தப்பி மனிதனா பிறக்கிறோம் அப்படின்னு பிறந்திருக்கோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய புண்ணியம். அப்ப இந்த நம்ம என்ன இந்த உலகத்த நம்ம ரசிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படிங்கும்போது, நம்ம மனிதனா பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த புண்ணியத்த நம்ம என்ன பண்ணணும்? அத நம்ம தக்க வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு மனிதன் கூன், குருடு, செவிடு எதுவுமே பேடு இல்லாம பிறந்திருக்கான் அப்படின்னா, அவன் ஞானத்தோடு தவம் செய்தா விண்ணுலகத்துக்கு கூட ஈஸியா போக முடியும். அதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்ப மனிதனா பிறந்த எல்லாருக்குமே உடல், உயிர் அப்படிங்கிற இணைப்ப இறைநிலை குடுத்திருக்கு. அது கூட 6வது அறிவு அப்படிங்கிற சிறப்பையும் இறைநிலை குடுத்திருக்கு. ஆனா, நம்ம அப்ப எதுக்காக இதெல்லாம் குடுத்திருக்கு அப்படின்னா, நாம வாழ்ற வாழ்க்கை இனிமையா இருக்கணும், இறை உணர்வு பெறணும், அறநெறிப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு தான் தவம் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு, குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தவம் செஞ்சா தான் வாழ்வின் வாழ்க்கை இனிமையா இருக்கும். ஆனா, வேகமா இருக்கிற இந்த உலகத்துல நாம எப்படி தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னா, ஒரு டென்ஷன், கோபம் அப்படிங்கிற ஒரு 6 தீய குணங்களோட எல்லாத்தையும் மறந்து, தன்னையும் மறந்து ஓடும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு சிக்கல் அப்படிங்கிறதே வருது. அப்ப இந்த சிக்கல் வரும்போது தான் உடல்ல துன்பமா ஏற்படுது. அப்ப இந்த உடல்ல துன்பம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடலோட இயக்கம் என்ன ஆகும்? அப்ப அந்த உடல்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரின் இயக்கம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் மனசோட இயக்கம் என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் சரியில்ல அப்படின்னா, பிறவியின் நோக்கம் அப்ப எதுல போய் முடியும்? அப்ப இந்த வாழ்க்கை பயணத்த என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மள நோக்கி நடத்துறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதன் முதல்ல என்ன என்ன செய்யணும்? முதல்ல தன்னை அமைதிப்படுத்திக்கிட்டு, தன்னை நான் யார் அப்படிங்கிறத முதல்ல அறியணும். அடுத்தது இறை உணர்வு பெறணும். அப்ப அதுக்கு தவம் அப்படிங்கிறது இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துக்கு தவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப தவம் செய்யணும். அப்ப தவத்தினால தான் வாழ்க்கைய இனிமையா வாழ முடியும். அந்த இப்ப இனிமையா வாழணும் அப்படின்னா, இந்த தவம் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, இந்த உடல் நமக்கு உடல், உயிர், மனம் அப்படிங்கிற இந்த 3மே என்ன வேணும்? ஒத்திசைவா இருக்கணும். அப்படி இந்த 3 ஒத்திசைவா இருந்தா தான் தவமே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, நம்மளோட பதிவுகள போக்கிக்கிறதுக்கும் தவம் அப்படிங்கிறது உதவுது. இந்த பதிவு நம்ம கிட்டலாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இது இருந்தாலே நம்ம கிட்டக்க கர்ம வினை, அதாவது அதுதான் பதிவுன்னு நம்ம சொல்றோம். இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி வினைப்பதிவால தான் நாம என்ன பண்றோம்? பிறந்து, இறந்து, பிறந்து, இறந்து மீண்டும் திரும்ப என்ன பண்றோம்? பிறந்து, இறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப வினைப்பதிவு அப்படிங்கிற வினைப்பதிவு இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறதே கிடையாது. இத ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்றாங்க. பிறவி தொடர அறுக்கணும். அதாவது மனிதன் வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா, அதுக்கு அவர் 3 விஷயங்கள சொல்றார். என்ன அப்படின்னா, 1 மனித பிறவி, மனிதன் பிறவி எடுத்துரும். மனித பிறவியா இருக்கணும். அதுக்கப்புறம் முக்தி அடையணும். அதுக்கப்புறம் ஞானிகளுடைய நட்பு இருக்கணும். இது 3 இருந்தா வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு மனித பிறவின்னு கிடைச்சிருக்க இந்த பிறவியில நமக்கு கிடைச்சிருக்க இந்த மனித பிறவியில அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத ஒரு பெரிய புண்ணியமா நினைச்சு தவம் செய்யணும். அப்ப என்ன தவம் செய்யணும் அப்படின்னா, தவம் செஞ்சா மட்டும் போதும். நம்மளுடைய பதிவுகள போக்கிக்கிறதுக்கும் தான் தவம் உதவியா இருக்கு. அப்ப நல்ல பதிவுகள போட போட என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கருமையம் தூய்மையாகும். அப்ப எடுத்த இந்த பிறவியிலேயே என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, "இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்கும்னு" சொல்றாங்க. தவம் செய்யறதுக்கு அப்ப இந்த உடல், உயிர், மனம் இந்த 3மே ஒரே நிலையில இருக்கணும். ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, தவம் செய்யறதுக்கு நம்ம ஒரு அதுக்கு ரெடியானா கூட எப்படி இருக்கு? உடலோட வேகம் எப்படி? உடல் வேகம், உயிர் வேகம், மனதின் வேகம் 3மே வேற வேற நிலையில இருக்கு. இப்ப நம்ம உடலோட வேகம் நம்ம ஒரு 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அ அ 10 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உயிரோட வேகம் 100ன்னு எடுத்துக்கலாம். மனதோட வேகம் 1000த்துல இருக்கு. அப்ப இந்த உடல், உயிர், மனம் 3த்தோட வேகமும் பார்த்தா வேற வேற நிலைகள்ல
இருக்கு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம இப்ப வந்து திருப்பதிக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்குவோம். இப்ப திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா, நம்ம இந்த பருவுடல் இது வந்து ஒரு 50 கிலோ இருக்கு. இந்த பருவுடல தூக்கிக்கிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கே போயிட்டு வர்றதுக்கே வந்து 2 நாள் ஆகும். ஆனா, இப்ப நம்ம வந்து திருப்பதின்னு அப்படின்னு நெனச்ச உடனே என்னாச்சு, இந்த மனம் வந்து 1000 மைல் வேகத்துல வந்து ஒரு நொடியில என்னாச்சு, திருப்பதிக்கு போயிட்டு திரும்பியே வந்தாச்சு. அப்ப இந்த அளவுல தான் வந்து மனதோட வேகம் இருக்கு. அப்ப இப்படி இந்த உடல், உயிர், மனம் இந்த 3மே வந்து வேற வேற வேகத்துல செயல்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப உடல் நலம் வந்து கெடும். அது கூட வந்து என்ன ஆகும், மனவளமும் கெடும். அதனால தான் மனதோட வேகத்துக்கு வந்து உடலால ஈடு குடுக்க முடியல. அப்ப அந்த நிலையில தான் என்ன ஆகுது, உடலுக்கு துன்பம் வருது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தவம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் நலம் நல்லா இருந்தா தான் தவமே செய்ய முடியும். அதுக்கு உடற்பயிற்சி செய்து உடல் நலத்த ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து மனம் அப்படின்னு சொல்லும்போது, மனதோட வேகம் வந்து 1000 மைல் வேகத்துல இருக்கு இல்லையா? அப்ப மனம் வந்து அதனோட இயல்பு எப்பயுமே வந்து அது வேகமா இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான். அப்ப அதுக்கு வந்து இவங்க சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அதனால தான் மனத வந்து மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அத வந்து குரங்குக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு துறவி வந்து காட்டுல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குடில் அமைச்சு அங்க தங்கி இருந்து என்ன பண்றாருன்னா, தவம் பண்றாரு. அவர் கூட வந்து ஒரு குரங்கும் வந்து அந்த குடில்ல இருக்குது. அவருக்கு துணையா இருந்து அவர் சொல்ற வேலையெல்லாம் வந்து செஞ்சு குடுத்துக்கிட்டு அவருக்கு உதவியா இருக்கு. அந்த துறவிய பாக்கறதுக்கு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவரோட நண்பர் வந்து வராரு. அப்ப 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுற நேரம் வந்த உடனே அந்த துறவி வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த வந்த நண்பர வந்து சொல்றாரு, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த குரங்க கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, சாப்பாட வந்து அவருக்கு பரிமாறணும். அதுக்கு வந்து இலைய வந்து போடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, போடுன்னு சொல்லிட்டு அந்த குரங்க வந்து குச்சியால அடிக்கிறாரு. அந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அடி வாங்கிட்டு அந்த இலைய வந்து போடுது. அடுத்து ஒரு அடி குடுக்குறாரு. குடுத்து சாதம் போடு அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணுது, அந்த குரங்கு என்ன பண்ணுது, அடி வாங்கிட்டு சாதத்த போடுது. அடுத்து ஒரு அடி குடுத்து என்ன பண்றாருன்னா, குழம்பு விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது என்ன பண்ணுது, எதுவுமே பண்ணாம அடிய வாங்கிட்டு திரும்ப வந்து குழம்ப வந்து விடுது. அடுத்து வந்து குடிக்க தண்ணி வையி அப்படின்னு சொல்லி ஒரு அடி குடுக்குறாரு. அப்பயும் அது என்ன பண்ணுது, அடிய வாங்கிட்டு என்ன பண்ணுது, தண்ணிய கொண்டு வந்து வைக்குது. அப்ப சாப்பிட வந்த அந்த நண்பருக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, கோவம் வந்துருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே நீ வந்து அது அது ஒரு வாயில்லாத ஜீவன். நீ அந்த குரங்க போட்டு இப்படி அடி அடிச்சன்னா, அது வந்து அது என்ன பண்ணும்? எனக்கு அது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தன்னா, நான் சாப்பிட மாட்டேன். இப்படி அத போட்டு அடிக்கிறியே, அது ஒண்ணும் பண்ணாம இருக்கும்போது, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே அவர் வந்து துறவி வந்து அதுக்கு சொல்றாரு, "இல்ல, இல்ல உனக்கு இந்த குரங்க பத்தி தெரியாது. நான் அடிக்கிறத நிறுத்திட்டா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அடிக்கிறத நிறுத்திட்டேன்னா, அது என்ன பண்ணும் அப்டின்னா, அதனோட சேட்டைய வந்து உன்னால தாங்க முடியாது. அப்டின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த நண்பர் என்ன சொன்னார், "பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்டின்னு சொல்றாரு. அப்ப உடனே அவர் சொல்றத கேட்ட உடனே துறவி என்ன பண்றாருன்னா, இப்ப வந்து துறவி வந்து அந்த குரங்க வந்து அடிக்கல. என்ன சொல்றாருன்னா, அந்த இலையில வந்து பழங்கள் எல்லாம் எடுத்து வை அப்டின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அது என்ன பண்ணுது, அடிக்கலன்ன உடனே பாக்குது. பாத்துட்டு உடனே அந்த பழங்கள எல்லாம் எடுத்து இலையில வைக்குது. அப்புறம் அடுத்து தண்ணி எடுத்து வையி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரசத்த எடுத்து அது அது இந்த இலையில வந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு வந்து என்ன பண்றாரு சொல்லும்போது, அடிக்கல அப்படின்னோனே என்ன பண்ணுது, அந்த குரங்கு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த துறவியையும், அந்த நண்பரையும் மாறி மாறி அது பாக்குது. ஆனா, அவர அடிக்கலன்னோனே என்ன பண்ணுச்சு, அவர் வந்து அந்த ரசத்த எடுத்து அந்த இலையில விடுன்னு சொல்லி சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, அந்த ரசச்சட்டிய தூக்கிட்டு போய் ஒரு ஜம்ப் பண்ணி அவர் தலையில கொண்டு போய் கொட்டிடுது. அதே மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, அடுத்து அந்த குழம்பு சட்டிய வந்து அவர் தலையில கவுத்திடுது. சாதத்த எடுத்து அவர் தலையில கொட்டுது. இப்படி என்ன பண்ணுதுன்னா, தண்ணிய தூக்கி எடுத்து ஊத்திடுது. இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு, அது எல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து ஒரு வழி பண்ணிடுது. அப்பதான் வந்து அவருக்கு தெரியுது, அந்த துறவி சொன்னது வந்து எவ்வளவு சரி அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அப்ப வந்து அவர் துறவி கிட்ட வந்து சொல்றாரு, "நான் வந்து சொன்னது வந்து தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, "மனமும் இத போல தான். ஒரு குரங்கு தான். அதுக்கு வந்து சவுக்கடி அப்படிங்கிறது வந்து குடுத்துக்கிட்டு இருந்தா தான் சும்மா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சவுக்கடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா தான் ஒரு அமைதி நிலையில இருந்தா தான் அந்த மனம் வந்து சும்மா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஏன்னா மனம் வந்து வேகமா இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மனம் போல தான் குரங்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் வந்து சொல்றாரு. அப்ப அவர் வந்து கேட்கறதுக்கு வர மனம் அமைதியா இல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்த உடனே அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்ப இந்த குரங்கும் என்ன ஆகுது, மனம் வந்து குரங்க போலதான் மனமும் வந்து சேட்டை பண்ணி என்ன பண்ணுது, நம்மள வந்து சின்ன பின்னமாக்கிடுது. அப்ப காந்தியடிகள் வந்து 3 குரங்கு பொம்மையை காமிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது வந்து யாருக்கு சொன்னாங்க, மனிதனுக்கு சொன்னாங்களா இல்ல குரங்குக்கு சொன்னாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கே தெரியும், நமக்குள்ள இருக்கிற மனம்ங்கிற குரங்க அடையாளம் காட்டுறதுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தோணுது. அப்ப இந்த மனம்ங்கிற குரங்குக்கு துணை யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட 5 புலன்கள் தான். புலன்கள் வழியா இயங்கும் போதுதான் மனம் வந்து எப்பயும் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நிலையில வந்து நம்ம வந்து தெரியாம தவறி கீழே விழுந்தாலோ, இல்ல எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலோ நம்ம என்ன சொல்றோம்? நான் பார்க்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா கண்ண திறந்து தான் வேலை செஞ்சோம். ஆனா மனம் வந்து என்ன அந்த இடத்துல குவியல. காரணம், மனம் வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தது. கை வேற எதையோ வேலைய செஞ்சுட்டு இருந்தது. அப்ப இது வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அப்ப இந்த நிலையில நம்மளோட மனதின் வேகத்தை 40ங்கிற ஸ்டேட்ல இருந்து 0 அப்படிங்கிற நிலைக்கு இறைநிலைக்கு கொண்டு போகணும். அப்ப இந்த இடைப்பட்ட தூரத்தை நம்ம கடக்கும் போதுதான் வாழ்க்கையில நமக்கு என்ன ஆகுது, இன்பம் துன்பம் அப்படிங்கிறத மாறி மாறி வர்றத நாம வந்து உணர்றோம். அப்ப இந்த நிலைகளை எல்லாம் கடந்து அமைதி அடையணும் அப்படின்னா அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. தெளிந்த அறிவுன்னு சொல்றது மனம்ங்கிற 6வது அறிவை கொண்டு ஒரு லட்சியத்தோட நாம இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிற ஒரு முழுமையை நோக்கி பயணிக்கணும், ஒரு குறிக்கோளோட பயணிக்கணும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து இதுக்கு உதாரணமா நம்ம சொன்னோம்னா, இப்ப ஒரு கோழியோ காக்காவோ நம்ம பறவையோ பார்த்தோம்னா அதெல்லாம் கூட வந்து தவம் செய்யறது போலதான் இருக்கும். அதை அடக்காக்குற நேரத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, தவம் செய்யற முனிவர்கள் மாதிரி அந்த முட்டை மேல உட்கார்ந்து கோழி கொஞ்சம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட குறிக்கோள்ல உறுதியா இருந்து குஞ்சுகளை வந்து பொரிக்க வைக்கும். அது போலதான் வந்து நமக்கு என்ன பண்றாங்க. அப்ப அது வந்து ஒரு குறிக்கோளோட அதுக்கு வந்து வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. அது குஞ்சுகளை பொரிக்கணுங்கிறது மட்டும்தான் அதனோட குறிக்கோள். ஆனா நமக்கு வந்து அப்படி இல்ல. இறைநிலையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து குறிக்கோளை முழுமையா வச்சு நம்ம தவம் பண்ணணும். அதுக்குதான் மகரிஷி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மூலாதாரத்துல இருக்க குண்டலினி சக்தியை கொண்டு வந்து நம்ம புருவ மையத்துக்கு கொண்டு வந்து தொட்டு உணர்த்தி அங்கேயே தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோழி எப்படி தன்னோட கொள்கையில உறுதியா இருக்கோ அது போல நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தவம் செய்து நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து நம்ம இருக்கும்போதுதான் நமக்கு அமைதி இனிமை எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த அதுக்கு வந்து மனதோட வேகத்தை வந்து எப்படின்னா அந்த அமைதியும் இனிமையும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மகரிஷி வந்து மனதின் அலைச்சூழலை வந்து 4 வகையா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே தவம் பண்ணணும்னு உட்கார்ந்தா கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த மனதோட அலையை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகையில், அதாவது பீட்டா அலை, அது வந்து உணர்ச்சி நிலை அப்படின்னு 40ல இருந்து 14 வரைக்கும். ஆல்பா அலைன்னு சொல்றது அமைதி அலை. அடுத்தது அது வந்து 13ல இருந்து 8. தீட்டா அலை அப்படிங்கிறது நுண்ணலை, அது 7ல இருந்து 4. டெல்டா அலை அப்படிங்கிறது 3ல இருந்து 1. இப்ப இந்த ஒவ்வொரு நிலைகள்லயும் நாம வந்து தவம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்மளை பத்தியும் பிரபஞ்சத்தை பத்தியும் நம்மளால வந்து நல்லா உணர்ந்துக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த 4 நிலைகளை வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பீட்டா அலை நம்ம சொல்லும் போது என்னன்னா, தவம் பண்ணும்போது வேகமா இருந்த இந்த மனம் வந்து உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு, அதாவது 40ல இருந்து 14க்கு கீழே வரணும். அப்ப 40 அப்படிங்கிற நிலையில வந்து மனம் இருக்கும்போது 40 அந்த நிலையில நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த நிலையில தான், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் வந்து 5 பழிச்செயல்கள், அதாவது பஞ்சமகா பாதகங்கள், பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு அப்படிங்கிற இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய குற்றங்கள், வன்முறைகள் எல்லாமே வந்து இந்த மனநிலையில இருக்கும்போதுதான் அதெல்லாமே நடக்குது. அப்ப அந்த மன அலைச்சூழலை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 15 14க்கு கீழே கொண்டு வரணும். 15 16 அந்த நிலையில இருக்கும்போதுதான் நமக்கு அந்த 6 குணங்கள் இருக்கு. நமக்கு அந்த ஆசை வர்றது, கோபம் வர்றது, கவலை இதெல்லாமே வந்து அப்ப அந்த 14க்கும் கீழே கொண்டு வர்றதுதான் அடுத்து நம்ம ஆல்பான்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி நிலை. அப்ப 13ல இருந்து 8க்கு இந்த நிலையில வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நிலையில இது வந்து நம்ம ஆக்கினை தவம்னு சொல்றோம். இந்த தவம் செய்யும் போதுதான் என்ன ஆகுது, நம்மளோட 6 தீய குணங்களும் வந்து நற்குணங்களா மாறுது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தீட்டால 7ல இருந்து 4 துரியம் சொல்லும்போது இந்த நிலையில தவம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தியோட நமக்கு வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பழிச்செயல் பதிவுகள்ல இருந்து நாம வந்து தூய்மை பெறோம். அப்ப நாம சொல்லக்கூடிய வாழ்த்து, சங்கல்பம் இது எல்லாமே வந்து செயலுக்கு வருது. அடுத்து 3ல இருந்து 1 டெல்டா அலை. இந்த நிலையில வந்து நாம தவம் செய்யும் போது இறைநிலையோடு என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்றி கலக்கிறோம். அதுக்கப்புறம் அதுவாவே மாறிடும். அப்ப மனதின் மறுமுனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைநிலை. அப்ப நாம 40ல இருந்து அந்த 0ங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த டெல்டால அலையில நாம வந்து மறுமுனையில அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா மனதோட வேகத்தை குறைச்சு அந்த 0 ஸ்டேட்டுக்கு 40ல இருந்து 0க்கு நம்ம வந்து
தவம் செய்யணும். அப்ப இந்த மனதோட வேகத்த குறைச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆதிக்கு சமமான அந்த நிலைக்கு வந்து 0 ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம். அப்பதான் என்ன ஆகுது? அதோட இந்த இறைநிலையோட ஒன்றி கலக்கிறோம். அதுவாவே நம்ம மாறிடுறோம். அப்ப இந்த நிலையில தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத மகரிஷி வந்து சொல்றாங்க. நாம அதுவாவே வந்து மாறிடுறோம். அப்ப இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட பழிச்செயல் பதிவுகள் எல்லாமே போகுது. அதே மாதிரி என்ன பண்ணுது? நமக்கு வந்து அன்பும் கருணையும் மலருது. அப்ப தவத்தால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அன்பும் கருணையும் மலருது. அதே போல பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற அறநெறி அந்த எண்ணம் வந்து வருது. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அந்த அறநெறியை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறது வருது. அந்த தவத்துல நம்ம திரும்ப திரும்ப நம்ம அந்த நிலைக்கு போகும்போது நமக்கு ஒரு பேரின்பம் கிடைக்குது. அப்ப இதனாலதான் வந்து ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தவம் செய்யுங்க. தவம் செஞ்சீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தவம் செய்வாருக்கு ஒரு நாளும் அவம் இல்லை. மனிதா, நீ தவம் செய்தால் உனக்கு ஒரு துன்பமும் கிடையாது. உன் வினை கூட உன்னை பாதிக்காது அப்படின்னு ஔவையார் வந்து சொல்றாங்க. அப்ப தவம் செய்யணும். புத்தர் கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்க டெய்லி வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து, நான் வந்து தியானத்துல வந்து தியானம் பண்றேன், தவத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. நீங்க அது பண்றது கண்ணை மூடி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு வந்து கிடைச்சதுங்கிறத விட நான் நிறைய வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப புத்தர் அதுல என்ன சொன்னாருன்னா, தியானத்தால அவர் வந்து கோபம், பொறாமை, ஆசை, பற்று இதெல்லாமே நான் வந்து இழந்திருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாமே வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தவம் செய்யறதுக்கு இந்த உடல், உயிர், மனம் இந்த 3மே வந்து இணக்கமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? தவமே நல்லா பண்ண முடியும். தேவையில்லாத 6 குணங்களும் வந்து நமக்கு தவம் செய்யும்போது நமக்கு நற்குணங்களா மாறுது. அதே மாதிரி இறைவன் மைனஸ் களங்கம் மனிதன் மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மாமனிதனா வந்து உயர முடியும். அப்படின்னா அது தவத்தால மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அரிதா கிடைச்ச இந்த மனித பிறவிக்கு இந்த மனித பிறவில நாம தவம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மகரிஷி எப்படி சொல்றாங்க? தவத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தவம் செய்யறதுக்கு உடலை நலப்படுத்தி, மனதை வளப்படுத்தி, செயலை முறைப்படுத்தி, தெளிவாக தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, அவற்றை களைந்து, தன்னுடைய மனதின் பழைய குணங்களை மாற்றி அமைத்து, மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதும், மற்றவர்களை வாழ வைப்பதுமே யோகம். அதுவே தவம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து தவம் செஞ்சா, நம்ம இந்த எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு நம்ம வந்து இனிமையா வாழ முடியும். தவத்தால நமக்கு இனிமை கிடைக்கும். அப்ப தவம் செய்யணும். தவம் செய்யறதால நமக்கு வந்து தவம் செய்யும் போது தவம் செஞ்சு அறநெறிப்படி நம்ம வாழும் போது இறை உணர்வு பெற்று அறநெறியோடு வாழும்போது என்னன்னா தவம் நமக்கு தவம் தரும் வாழ்வு வந்து நமக்கு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு.